திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே. திருச்சிற்றம்பலம். நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர். திரு ஞான சம்பந்தருடைய பதிகமெல்லாம் திருக்கடைக்காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க. இவர் 61 திருப்புறவம் அப்படின்ற தளத்தில் பண் தக்கேசி, ராகம் காம்போதி. காம்போதி ராகம்னு ஒன்றே எனக்கு ராவணன் ஞாபகம் தான் வருது. அந்த ராகம் ஒன்று இருந்தால் போகிறோம், நான் சிவபெருமானை வசப்படுத்திடுவேன் அப்படின்வார். அந்த ராகத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. அப்படியே இறங்கி பாடக்கூடிய பாடல் அது. அப்படி ஒரு அருமையான பண்ணில் நம்ம ஞானசம்பந்தர் அழகு குழந்தை அருமையாக அருளி செய்திருக்கு. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அன்றாடம் பார்க்குறவங்க நாம் ஒருத்தர் பார்த்த உடனே ஹாய் சொல்லிப்போம், இல்லை வணக்கம் சொல்லுவோம், என்னம்மா இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம விஷ் பண்ணுவோம், கேட்போம். அந்த விதமாக எனக்கு நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு கோடான கோடி நன்றி. திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்தர் தேவாரம் 61 திருப்புறவம் 1ஆம் திருமுறை பண் தக்கேசி, ராகம் காம்போதி. எனக்கு அவ்வளோவா ராகம் பண்ணெல்லாம் தெரியாது. நாம் படிக்கிறோம், பாடுறோம். ஏன்னா தேவாரம் திருவாசகம்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நாமும் தேவாரம்லாம் இருக்குது, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காருன்றதை படித்து பாடி இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெறணும். ஏன்னா இப்போ நம்ம அரைவேக்காடு மாதிரி அரையும் குறையுமா கேட்குறோம். ஒரு பாடலை பாடினா அதுலேயே எல்லாம் இருக்குது. ஆகையினால இந்த பதிகத்தை பாடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 4 வரி மனப்பாடம் பண்ணி பாட பாருங்கள். இறைவனுடைய திருவருள் இவ்வளோ காலம் இருந்ததுக்கும் இனிமே இருக்கிறதுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இறைவன் முழுமையாக இறங்கி வந்து நம்மளுக்கு தொலை செய்வார். திருச்சிற்றம்பலம். இந்த பேர் இறைச்சலில் நாம் கத்துறது போய் சேராதான். அதுக்கு தான் இந்த ராகம் பாடல் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த பாடல் பாடினா பாடலை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்காங்க இல்லையா, துர்சக்திகள். அந்த துர்சக்திகளுக்கு இந்த பாடல்களை எல்லாம் தடுக்கக்கூடிய வல்லமை கிடையாதான். ஆகையினால தான் அவங்கெல்லாம் பாடி 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 இறைவனை பாடி அப்படி அடைஞ்சிருக்காங்க. நாம் பாடலை பாடினோம்னா அது கரெக்டாக போய் ஃபோன் பேசுகிற மாதிரி தேவையானவங்க கிட்டேயே போயிடும். மற்றபடி நம்ம எல்லார்கிட்டேயும் சொல்லி நீ போய் சொல்லு போகாது. அதனால் இறைவனை நாம் பதிகம் மூலம் பாடி அவருடைய திருவடி பெறுவோம். திருச்சிற்றம்பலம். நரவம் நீரை வண்டு அரை தாற்கொன்றை நயந்து நயனத்தால் சுரவன் செறிவன் கொடியோன் உடலம் பொடியா விழி செய்தான் புறவம் உரை வெண்பதியாமதியார் புறமூன்றெறி செய்த இறைவன் நரவம் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. உறவன் புலியின் உரித்தோளாடை உடை மேல் படநாகம் விரவி விரி பூங்கச்சா அசைத்த விகிர்தன் உகிர்தன்னால் பொறு வெண்களிர் பிளிர உதித்து புறவம் பதியாக இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே.
பந்தம் உடைய பூத பாட பாதம் சிலம்பு ஆர்க்க கந்தம் மல்கு குழலி காண கரி காட்டு எரியாடி தன் கடல் சூழ்ந்து அழகு ஆர்புறவம் பதியா அமர்வு எய்தி தம் பெருமான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே நினைவார் நினைய இனியான் பணியார் மலர் தூய் நித்தலும் கனையார் விடை ஒன்று உடையான் கங்கை திங்கள் கமழ் கொன்றை புனைவார் சடையின் முடியான் கடல் சூழ்புறவம் பதியாக எனையாள் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே செங்கன் அறவும் நகு வெண்தலையும் முகிழ் வெண்திங்களும் தங்கு சடையன் விடையன் உடையன் சரிகோவன ஆடை பொங்கு திரைவன் கடல் சூழ்ந்து அழகு ஆர்புறவம் பதியாக எங்கும் பரவி இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே பின்னு சடைகள் தாழ கேழல் எயிறு பிறழப் போய் அண்ணனடையார் மனைகள் தோறும் அழகு ஆர் பலிதேந்து புன்னை மடலின் பொழில் சூழ்ந்து அழகு ஆர்புறவம் பதியாக என்னையுடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே உன்னற்கு அரிய நஞ்சை உண்டு ஒரு தோழம் தேவர் விண்ணிற்கு பொலிய அமுதம் அளித்த விடை சேர்கொடி அண்ணல் பண்ணில் சிறை வண்டு அரை பூஞ்சோலை புறவம் பதியாக எண்ணில் சிறந்த இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே விண்தான் அதிரவியன் ஆர் கையிலை வேரொடு எடுத்தான் தன் தின்தோல் உடலும் முடியும் நெறிய சிறிதே ஊன்றிய புன்தான் ஒழிய அருள் செய் பெருமான் புறவம் பதியாக என் தோல் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே நெடியானில் தாமரை மேலயனும் நேடி காண்கிலா படியாம் மேனி உடையான் பவளவரை போல் திருமார்பில் பொடியார் கோலம் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவு ஆர் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே ஆளும் மயிலின் பீலி அமனர் அறிவு இல் சிறு தேரர் கோலும் மொழிகள் ஒழிய குழவும் தழலும் எழில்வானும் போலும் வடிவும் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக ஏலும் வகையால் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே பொன்னார் மாடம் நீடும் செல்வ புறவம் பதியாக மின்னார் இடையால் உமையாலோடும் இருந்த விமலனை தன்னார்வம் செய் தமிழின் விரகன் உரைத்த தமிழ் மாலை பல்நாள் பாடி ஆட பிரியார் பரலோகம் தானே பல்நாள் பாடி ஆட பிரியார் பரலோகம் தானே. திருச்சிற்றம்பலம். அருமையான பாடல் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக நம்ம காம்போதின்னா ராவணன் ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். இவரே சொல்கிறார் பாருங்க இந்த 8வது பகிதத்தில், விண்தான் அதிர வியன் ஆர் கையிலை வேரோடு எடுத்தான் தன் தின்தோல். அவன் அப்படி இருப்பான், மாமிசம் மலை மாதிரி. அந்த கையிலைய வேரோடு பேத்தி எடுக்கிறானான். அப்போ
அப்போ சிவபெருமான் சும்மா அந்த கட்டை விரலை வச்சு தான் அப்படி ஒரு ஊனுவார். நெறிய சிறிதே ஊன்றிய புன்தான் ஒழிய அருள் செய் பெருமான் புறவம் பதி ஆக என் தோள் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இங்கே இருந்தானே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புறவம் தளத்தில் அருமையாக பாடுறாரு. அருமையான காம்போதி ராகத்தில் பாடியிருக்காரு. நாம் இதை படித்தோம், கேட்டோம், இதில் இவ்வளோ இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் பாடுங்க. எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படிலாம் அவர் இறைவனை புகழ்ந்திருக்கார் பாருங்க. நினைவார் நினைய இனியான் பணியார் மலர் தூய் நித்தலும் கனையார் விடை ஒன்று உடையான் கங்கை திங்கள் கமழ் கொன்றை புனைவார் சடையின் முடியான் கடல் சூழ் புறவம் பதியாக எனையால் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே. அனைவரும் பார்க்க இங்கே அம்மாவோட அப்பா உக்காந்துருக்கிறாரே அப்படின்னு அருமையாக பாடுறாரு. இந்த பதிகத்தெல்லாம் பாடி கேட்டு பாட தெரிஞ்சவங்க பாடுங்க, பாட முடியாதவங்க கேளுங்க. கேட்டு இப்படியெல்லாம் இருக்குது, இது ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்பு நம்ம கேட்குறோம், நமக்கு அதுக்கான புண்ணியம் இறைவன் நம்மளுக்கு பூட்டி இருக்காரு. நம்மளுடைய எவ்வளவோ பாவங்கள் பண்ணி இருக்கிற புண்ணியத்தையும் பண்ணியிருக்குதுன்றத ஒரு டிக்கு அடித்து வைப்பாங்க. இவரோட சிவபெருமானுடைய சிந்தையில் திருஞான சம்பந்தருடைய பாடலை கேட்டுன்னு தருப்பா அப்படின்னு. ஓம் நமச்சிவாய். இன்றைய தினம் என்னுடைய பெரிய மகளோட திருமண நாள். அனைவரும் என்னுடைய மகளை வாழ்த்துங்க. தேவாரம் திருவாசகம் படிக்கிற கேட்குற உங்களுடைய வாயினால் வாழ்த்த இறைவனே எங்கள் மகளை வாழ்த்துறதா நான் நினச்சிக்குவேன். அனைவருடைய வாழ்த்தும் என் மகளுக்கும் என் மருமகனுக்கும் என் பேரம்பேத்திங்களுக்கும் வந்து சேரணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். என் மகள் லக்ஷ்மி சித்ரா, மாப்பிள்ளை செந்தில், பேரன் பேர் ஸ்ரீமன், பேத்தி ஸ்ரீநிதி. இந்த குடும்பம் சிறக்க உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பெருகும். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.